வணக்கம் தோட்டக்கலை நண்பர்களே. உங்களின் தொட்டியில் உள்ள டைகாண்ட்ரா செடி ஒரு அழகான வெள்ளி நீர்வீழ்ச்சி போல வளர வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது ஆசைப்பட்டிருக்கிறீர்களா? ஆனால் நிஜத்தில் அது சில மெல்லிய கிளைகளுடன் வளர்ச்சி இல்லாமல் சோர்ந்து போய் காணப்படுகிறதா? உங்கள் செடிக்கு இப்போது 3 மாதங்கள் ஆகிவிட்டதா? அப்படியானால் நீங்கள் சரியான இடத்திற்குத்தான் வந்திருக்கிறீர்கள். இந்த வீடியோவில் நீங்கள் இதுவரை கேள்விப்படாத, ஆனால் உங்கள் செடியின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு ரகசியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பலரும் நர்சரியில் இருந்து செடியை வாங்கி வந்து அப்படியே விட்டு விடுவார்கள். ஆனால் 3 மாதங்கள் என்பது டைகாண்ட்ரா செடியின் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை என்பது உங்களுக்குத் தெரியுமா? ஆம், இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய மாற்றம் உங்கள் செடியை பிரம்மாண்டமாக வளரச் செய்யும். அது என்ன மாற்றம் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? வீடியோவை கடைசி வரை பாருங்கள். என்றால் இடையில் நான் சொல்லப்போகும் ஒரு குறிப்பு பல தோட்டக்கலை நிபுணர்கள் கூட வெளியில் சொல்லாத ஒரு ரகசியமாகும். உங்கள் செடியை காப்பாற்ற நீங்கள் தயாரா? வாருங்கள், வீடியோவிற்குள் போகலாம். உங்கள் செடியின் தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாம் விவாதிப்போம். டைகாண்ட்ரா, குறிப்பாக சில்வர் ஃபால்ஸ் என்று அழைக்கப்படும் வெள்ளி நிற டைகாண்ட்ரா, தொங்கும் தொட்டிகளுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான செடியாகும். இது பார்ப்பதற்கு வெள்ளி நாணயங்களை சரமாக கோர்த்து தொங்கவிட்டது போல மிக அழகாக இருக்கும். பொதுவாக இந்த செடியை விதைகளில் இருந்தோ அல்லது சிறு கிளைகளில் இருந்தோ வளர்க்கத் தொடங்குவோம். முதல் 2 மாதங்கள் இவை மிக மெதுவாக நிலத்தில் வேரூன்றி தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள மட்டுமே நேரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் 3வது மாதம் என்பது இதன் அசுர வளர்ச்சியின் தொடக்கப் புள்ளியாகும். இந்த காலகட்டத்தில்தான் செடியின் வேர்கள் வலுவடைந்து புதிய கிளைகளை உருவாக்கும் ஆற்றலை பெறுகின்றன. இந்த நேரத்தில் நாம் சரியான வழிகாட்டுதலும் சத்துக்களும் கொடுக்கவில்லை என்றால் செடி தன்னுடைய முழு அழகையும் வெளிப்படுத்தாமல் சுருங்கிவிடும். வரலாற்று ரீதியாக பார்த்தால் பல நூற்றாண்டுகளாக அலங்காரத் தோட்டங்களில் டைகாண்ட்ரா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் சரியான நேரத்தில் தொட்டி மாற்றுவது மற்றும் கத்தரிப்பது போன்ற நவீன தோட்டக்கலை நுட்பங்கள்தான் இன்று நாம் பார்க்கும் அந்த பிரம்மாண்டமான அடர்த்தியான தோற்றத்திற்கு காரணமாகும். எனவே இந்த 3 மாத மைல்கல்லை புரிந்து கொள்வது ஒரு வெற்றிகரமான தோட்டக்காரராக மாறுவதற்கான முதல் படியாகும். உங்கள் டைகாண்ட்ரா செடி 3 மாதங்களை எட்டும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் செடியின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை கவனமாக மதிப்பிடுவதாகும். இது ஒரு மருத்துவ பரிசோதனை போன்றது என்று கூட சொல்லலாம். செடியின் இலைகளை பாருங்கள். அவை நல்ல துடிப்பான நிறத்தில் இருக்கின்றனவா? வெள்ளி நிற டைகாண்ட்ரா என்றால் அந்த பளபளப்பான வெள்ளி நிறம் வெளிப்படுகிறதா? அல்லது பச்சை நிற டைகாண்ட்ரா என்றால் ஆழமான பச்சை நிறம் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இலைகளின் ஓரங்களில் காய்ந்த தழும்புகள் அல்லது மஞ்சள் நிறம் காணப்பட்டால் அது ஏதோ தவறு நடப்பதற்கான அறிகுறியாகும். அடுத்து செடியின் வேர்களை பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு சிறிய தொட்டியில் விதைகளை விதைத்திருந்தால் இப்போது வேர்கள் தொட்டியின் அடிப்பகுதியில் உள்ள துளைகள் வழியாக வெளியே வரத் தொடங்கியிருக்கலாம். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? செடிக்கு இப்போது அதிக இடம் தேவைப்படுகிறது என்பதுதான் இதன் பொருள். பலரும் செய்யும் ஒரு பெரிய தவறு என்னவென்றால் செடி வளர்ந்து விட்டது என்று நினைத்து அதை அப்படியே அதே சிறிய தொட்டியில் விட்டுவிடுவதுதான். இது முற்றிலும் தவறான அணுகுமுறையாகும். 3 மாதங்கள் என்பது செடியின் வளர்ச்சி சுழற்சியில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாகும். நீங்கள் இப்போது எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அடுத்த சில மாதங்களில் உங்கள் செடி ஒரு அழகான நீர்வீழ்ச்சி போல மாறுமா அல்லது மெலிந்து காணப்படுமா என்பதை தீர்மானிக்கும். உதாரணமாக, ஒரு சிறிய தொட்டியில் அடைபட்டிருக்கும் செடி உணவு மற்றும் தண்ணீருக்காக தொடர்ந்து போராடும். எனவே இந்த கட்டத்தில் செடியை கூர்ந்து கவனித்து அதன் தேவைகளை சரியாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒரு செயலாகும். 2வது முக்கியமான கட்டம் வேர்கள் தொட்டியில் அடைபட்டிருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதாகும். பல நேரங்களில் மண்ணின் மேற்பரப்பில் செடி அழகாக வளர்வது போல தோன்றும். ஆனால் மண்ணுக்கு அடியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். 3 மாதங்களில் டைகாண்ட்ராவின் வேர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. அவை தொட்டியின் சுவர்களைச் சுற்றி வளைந்து தங்களுக்குள் ஒரு சிக்கலான வலையை உருவாக்கத் தொடங்கும். இதை நாம் ரூட் பவுண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். இப்படி வேர்கள் சுருண்டு கொண்டால் செடியால் மண்ணில் உள்ள சத்துக்களையோ
அல்லது தண்ணீரையோ சரியாக உறிஞ்ச முடியாது. இதை எப்படி கண்டுபிடிப்பது? செடியின் தண்டு பகுதியை மெதுவாக பிடித்து தொட்டியை தலைகீழாக திருப்பி லேசாக தட்டுங்கள். செடி மண்ணோடு அப்படியே வெளியே வரும். இப்போது அந்த மண் உருண்டையை சுற்றி பாருங்கள். வெளிப்பக்கத்தில் நிறைய வேர்கள் வட்டமடித்துக் கொண்டிருந்தால் உடனடியாக தொட்டியை மாற்ற வேண்டும் என்று அர்த்தம். ஒரு பரவலான கட்டுக்கதை என்னவென்றால், வேர்கள் நெருக்கமாக இருந்தால் செடி வேகமாக பூக்கும் அல்லது வளரும் என்பதுதான். ஆனால் டைகான்ட்ராவை பொறுத்தவரை இது முற்றிலும் தவறு. அதற்கு சுதந்திரமாக பரவி வளர இடம் தேவை. வேர்கள் அடைபட்டிருக்கும் செடிக்கு நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்த உரம் போட்டாலும் அது எந்த பலனையும் தராது. உங்கள் செடியின் வேர்கள் ஒரு இறுக்கமான சிறைக்குள் அடைபட்டு இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அதிலிருந்து அதை விடுவிப்பதுதான் 3 மாத வயதில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2வது கடமையாகும். புதிய தொட்டிக்கு மாற்றுவதற்கு முன் டைகான்ட்ராவுக்கான சரியான மண் கலவையை தயாரிப்பது மிக மிக அவசியம். வெறும் தோட்ட மண்ணை மட்டும் பயன்படுத்துவது நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறாக அமையும். 3 மாத வயதான செடிக்கு அதிக சத்துக்கள் தேவைப்படுவதோடு மண்ணில் நல்ல காற்றோட்டமும் இருக்க வேண்டும். எனவே ஒரு சரியான மண் கலவையை எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போம். 30% நல்ல தரமான தேங்காய் நார் அல்லது கோகோ பீட் எடுத்துக்கொள்ளுங்கள். இது மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவும். அடுத்து 30% பெர்லைட் அல்லது நடுத்தர அளவிலான மணல் சேர்த்துக் கொள்ளுங்கள். இது அதிகப்படியான தண்ணீர் உடனடியாக வெளியேறவும் வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கவும் மிகவும் உதவியாக இருக்கும். மீதமுள்ள 40%க்கு நல்ல மண்புழு உரம் அல்லது நன்கு மக்கிய மாட்டு சாண எருவை பயன்படுத்தலாம். இந்த கலவை பார்ப்பதற்கு மிகவும் மிருதுவாகவும் கைகளில் பிடித்தால் உதிரக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும். இது ஒரு பஞ்சு போன்ற அமைப்பை உருவாக்கும். உதாரணமாக, மழை பெய்யும் போது தண்ணீர் இந்த மண்ணில் தேங்கி நிற்காமல் ஒரு வடிகட்டி போல உடனடியாக கீழே இறங்கிவிட வேண்டும். செம்மண் அல்லது களிமண் சார்ந்த கடினமான மண்ணை பயன்படுத்தினால் செடியின் மெல்லிய வேர்கள் அதனுள் ஊடுருவி வளர முடியாமல் மூச்சுத் திணறி இறந்துவிடும். எனவே உங்கள் டெகான்ட்ரா ஒரு அடர்த்தியான நீர்வீழ்ச்சி போல வளர வேண்டுமென்றால் இந்த பிரத்யேகமான மண் கலவையை தயாரிப்பதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாதீர்கள். இதுவே செடியின் எதிர்கால வளர்ச்சிக்கான பலமான அடித்தளமாகும். மண் கலவை தயாரானதும் அடுத்தபடியாக சரியான தொட்டியை தேர்ந்தெடுப்பது பற்றி நாம் பேச வேண்டும். டைகான்ட்ரா ஒரு தொங்கும் செடி என்பதால் அதற்கான தொட்டியின் அமைப்பு மிகவும் முக்கியமானது. பலரும் மிகவும் ஆழமான தொட்டிகளை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் டைகான்ட்ராவின் வேர்கள் மிகவும் ஆழமாகச் செல்லாது. அவை பக்கவாட்டில்தான் அதிகம் பரவும். எனவே ஆழமான தொட்டியை விட அகலமான தொட்டியே இதற்கு மிகவும் பொருத்தமானது. குறைந்தது 8 முதல் 10 அங்குல அகலம் கொண்ட தொங்கும் தொட்டிகளை பயன்படுத்துவது சிறந்த முடிவாகும். தொட்டியின் அடிப்பகுதியில் நிறைய வடிகால் துளைகள் இருப்பதை கண்டிப்பாக உறுதி செய்து கொள்ளுங்கள். துளைகள் இல்லை என்றால் நீங்கள் செடிக்கு ஊற்றும் தண்ணீர் உள்ளேயே தங்கி வேர்களை அழுகச் செய்துவிடும். இது ஒரு தொட்டிக்குள் நீச்சல் குளம் கட்டுவதற்கு சமமாகும். மேலும் பிளாஸ்டிக் தொட்டிகளை விட தேங்காய் நாரால் செய்யப்பட்ட தொங்கும் கூடைகள் மிகவும் சிறந்தவை. ஏனென்றால் தேங்காய் நார் கூடைகளில் உள்ள நுண்துளைகள் வழியாக செடியின் வேர்களுக்கு இயற்கையான காற்றோட்டம் கிடைக்கும். இது வேர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு மிகவும் உதவும். செடி வளர வளர அதன் கிளைகள் தொட்டியின் விளிம்புகளை மறைத்து கீழே தொங்கும்போது ஒரு அகலமான தொட்டிதான் அந்த நீர்வீழ்ச்சி போன்ற தோற்றத்தை முழுமையாக வெளிப்படுத்தும். எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தொட்டி செடியின் வேர்கள் பரவுவதற்கும் கிளைகள் சுதந்திரமாக கீழே தொங்குவதற்கும் போதுமான இடத்தை வழங்குவதாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய தொட்டி மாற்றும் செயல்முறையை பற்றி பார்ப்போம். 3 மாத வயதான செடியை பழைய தொட்டியிலிருந்து எடுக்கும்போது அதன் மெல்லிய வேர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். செடியை வெளியே இழுக்கக்கூடாது. மாறாக பழைய தொட்டியின் பக்கவாட்டில் லேசாக அழுத்திவிட்டு செடியை மெதுவாக கையில் சரித்து வாங்க வேண்டும். புதிய தொட்டியில் நாம் தயாரித்து வைத்துள்ள மண் கலவையை பாதி அளவுக்கு நிரப்பிக் கொள்ளுங்கள். இப்போது செடியை அதன் பழைய மண் உருண்டையோடு அப்படியே புதிய தொட்டியின் மையத்தில் வையுங்கள். செடியின் வேர்கள் புதிய மண்ணில் படும்படி மெதுவாக சுற்றிலும் மண்ணை நிரப்புங்கள். மண்ணை மிகவும் இறுக்கமாக அழுத்தக்கூடாது. அது வேர்களை நசுக்கிவிடும்.
மெதுவாக தட்டிவிட்டு தண்ணீர் ஊற்றினால் மண் தானாகவே ஷெட்டில் ஆகிவிடும். தொட்டி மாற்றிய பிறகு செடி ஒருவித அதிர்ச்சிக்கு உள்ளாகும். இதை டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் என்று சொல்வார்கள். இந்த அதிர்ச்சியிலிருந்து செடி மீண்டு வர தொட்டி மாற்றிய முதல் 3 நாட்களுக்கு செடியை நேரடி சூரிய ஒளியில் வைக்காமல் நல்ல வெளிச்சமுள்ள நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். இது ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கொடுக்கப்படும் ஓய்வு போன்றது. தொட்டி மாற்றிய உடனேயே உரங்களை போடக்கூடாது. செடி புதிய மண்ணில் வேர்களை பரப்பி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள குறைந்தது 10 நாட்களாகும். அதன் பிறகுதான் நாம் அடுத்த கட்ட பராமரிப்பை தொடங்க வேண்டும். இந்த மென்மையான கையாளுதல் தான் உங்கள் செடியின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கும். உங்கள் டைகாண்ட்ரா செடி ஒரு அடர்த்தியான போர்வை போல வளர வேண்டும் என்றால் 3 மாத வயதில் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு ரகசிய தந்திரம் இருக்கிறது. அதுதான் கிளைகளை நுனியில் கிள்ளி விடுவது அல்லது கத்தரிப்பது. பலரும் தங்களுடைய செடி நீளமாக வளர்கிறது என்று சந்தோஷப்பட்டு அதை அப்படியே விட்டு விடுவார்கள். இது ஒரு பெரிய தவறாகும். செடி நீளமாக வளருமே தவிர அடர்த்தியாக மாறாது. இதைத் தவிர்க்க செடியின் ஒவ்வொரு கிளையின் நுனியிலும் உள்ள 2 சிறிய இலைகளை நகத்தால் மெதுவாக கிள்ளி எடுத்து விடுங்கள். இப்படிச் செய்வதால் என்ன நடக்கும் தெரியுமா? செடியின் மேல் தோன்றல் வளர்ச்சி நிறுத்தப்பட்டு அந்த கிளைக்கு கீழே உள்ள கணுக்களில் இருந்து 2 அல்லது 3 புதிய கிளைகள் முளைக்கத் தொடங்கும். இதை நாம் ஒரு மரத்தை கத்தரித்து அடர்த்தியாக்குவதோடு ஒப்பிடலாம். செடி தொட்டியின் மேல் பகுதியை முழுமையாக மறைக்கும் வரை, அதாவது தொட்டியின் மண் தெரியாத அளவுக்கு செடி வளரும் வரை இந்த கிள்ளி விடும் வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதைச் செய்யத் தவறினால் செடியின் வேர்ப்பகுதி மொட்டையாகவும் நுனிப்பகுதி மட்டும் நீளமாகவும் ஒரு எலி வால் போல வளர்ந்து பார்ப்பதற்கு அழகற்றுப் போய்விடும். எனவே கத்தரிக்கோலை எடுக்க பயப்படாதீர்கள். ஆரம்பத்தில் செடியை வெட்டுகிறோம் என்ற வருத்தம் இருக்கலாம். ஆனால் சில வாரங்களிலேயே அந்த இடத்தில் புதிய கிளைகள் தோன்றி செடி 2 மடங்கு அடர்த்தியாக மாறுவதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இதுதான் நர்சரிகளில் அவர்கள் பயன்படுத்தும் ரகசியங்களில் மிக முக்கியமான ஒன்றாகும். நாம் முந்தைய குறிப்பில் செடியின் நுனிகளை கிள்ளிவிட வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி கிள்ளி எடுக்கப்பட்ட அந்த சிறிய கிளைகளை நீங்கள் என்ன செய்வீர்கள்? குப்பையில் போட்டு விடுவீர்களா? தயவு செய்து அப்படிச் செய்து விடாதீர்கள். அந்த சிறிய துண்டுகள்தான் உங்கள் தொட்டியை இன்னும் வேகமாக நிரப்பப் போகும் மந்திர சாவிகள். டைகாண்ட்ரா செடியின் ஒவ்வொரு இலைக் கணுவில் இருந்தும் புதிய வேர்கள் முளைக்கும் திறன் உண்டு. எனவே நீங்கள் கிள்ளி எடுத்த அந்த 1 அங்குல அல்லது 2 அங்குல துண்டுகளை அதே தொட்டியில் காலியாக இருக்கும் மண்ணின் மீது படுக்கை வாக்கில் வைத்து அதன் மீது சிறிதளவு மண்ணை தூவி விடுங்கள். அல்லது ஒரு சிறிய ஹேர்பின் போன்ற கம்பியை பயன்படுத்தி அந்த கிளையை மண்ணோடு ஒட்டியிருக்கும்படி குத்தி வையுங்கள். மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது சரியாக 1 வாரத்தில் அந்த சிறிய கிளையிலிருந்து புதிய வேர்கள் உருவாகி அது ஒரு தனி செடியாக வளரத் தொடங்கும். இது செடியை இனப்பெருக்கம் செய்யும் மிக எளிய மற்றும் வேகமான முறையாகும். ஒரு செடியை வைத்து பல செடிகளை உருவாக்கும் இந்த வித்தை உங்களுக்கு தெரிந்துவிட்டால் உங்கள் தொட்டி மிக விரைவில் ஒரு பச்சை கம்பளம் போல மாறிவிடும். இது பார்ப்பதற்கு ஒரு சிறிய விதையிலிருந்து ஒரு பெரிய காடு உருவாவது போன்ற அற்புதமான உணர்வைத் தரும். வீணாகப் போகும் என்று நாம் நினைக்கும் அந்த சிறிய கிளைகள்தான் உங்கள் டைகாண்ட்ரா தொட்டிக்கு அந்த முழுமையான அடர்த்தியான தோற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதை எப்போதுமே நினைவில் வையுங்கள். செடிக்கு 3 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் தண்ணீர் ஊற்றும் முறையிலும் நீங்கள் சில முக்கியமான மாற்றங்களை செய்ய வேண்டும். விதைத்த புதிதில் மண் எப்போதுமே ஈரப்பதமாக இருக்க வேண்டும் என்று நாம் அடிக்கடி தண்ணீர் ஊற்றியிருப்போம். ஆனால் இப்போது செடியின் வேர்கள் நன்கு வளர்ந்து தொட்டி முழுவதும் பரவியிருக்கும். இந்த நிலையில் தினமும் தண்ணீர் ஊற்றுவது வேர்களை அழுகச் செய்துவிடும். செடிக்கு இப்போது ஆழமான ஆனால் இடைவெளிவிட்ட நீர்ப்பாசனம் தேவை. அதாவது தொட்டியின் மேல்புற மண் சுமார் 1 அங்குல ஆழத்திற்கு காய்ந்திருப்பதை உங்கள் விரலால் தொட்டு பார்த்து உறுதி செய்த பிறகு மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். அப்படி தண்ணீர் ஊற்றும்போது தொட்டியின் அடிப்பகுதியில் உள்ள துளைகள் வழியாக தண்ணீர் வெளியேறும் அளவுக்கு முழுமையாக ஊற்ற வேண்டும். இது வேர்களை தொட்டியின் அடிப்பகுதி நோக்கி வளரத் தூண்டும். லேசாக தண்ணீர் தெளிப்பது வேர்களை மேற்பரப்பிலேயே தங்கிவிடச் செய்யும். இதனால் செடி எளிதாக வறட்சிக்கு உள்ளாகும். பலரும் செடி வாடிவிட்டதே என்று பயந்து அதிகப்படியான தண்ணீரை ஊற்றிவிடுவார்கள்.
டெகான்ட்ரா ஒரு அளவிற்கு வறட்சியை தாங்கக்கூடிய செடியாகவும், ஆனால் அதிகப்படியான தண்ணீரை அதனால் ஒருபோதும் தாங்க முடியாது. அதிக தண்ணீர் ஊற்றினால் இலைகள் மஞ்சளாக மாறி உதிரத் தொடங்கும். எனவே செடிக்கு தாகம் எடுக்கும் போது மட்டும் தண்ணீர் கொடுங்கள். அதுவே செடியை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் மிகச் சிறந்த வழியாகும். நீர் ஊற்றுவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியமானது செடிக்கு நல்ல வடிகால் வசதியை உறுதி செய்வது. 3 மாத வயதில் செடி அதிக இலைகளை கொண்டிருக்கும். எனவே மண்ணில் தண்ணீர் தேங்கி நின்றால் அது மிக எளிதாக வேர் அழுகல் நோயை உருவாக்கும். நீங்கள் தொட்டிக்கு அடியில் ஒரு தட்டு வைத்திருந்தால் தண்ணீர் ஊற்றிய 10 நிமிடங்களுக்குப் பிறகு அந்த தட்டில் தேங்கியிருக்கும் தண்ணீரை கண்டிப்பாக அப்புறப்படுத்தி விட வேண்டும். செடி அந்த தண்ணீரை மீண்டும் உறிஞ்சும் என்று நினைப்பது ஒரு தவறான எண்ணமாகும். தேங்கியிருக்கும் தண்ணீர் மண்ணில் உள்ள காற்றோட்டத்தை தடுத்து வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் செய்துவிடும். ஒரு மனிதன் எப்படி தண்ணீருக்குள் மூச்சுவிட முடியாமல் தவிப்பானோ அதே நிலைதான் வேர்களுக்கும் ஏற்படும். மண்ணின் மேற்பரப்பில் பாசி படிந்திருந்தால் அல்லது ஒருவித துர்நாற்றம் வீசினால் மண்ணில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் தொட்டியின் அடியில் உள்ள துளைகளை மண்ணோ அல்லது வேர்களோ அடைத்திருக்கலாம். எனவே மாதத்திற்கு ஒரு முறை தொட்டியை லேசாக உயர்த்தி பிடித்து துளைகள் சீராக இருக்கின்றனவா என்பதை சரிபார்க்க வேண்டியது அவசியமாகும். ஒரு சிறந்த வடிகால் அமைப்பு என்பது உங்கள் டெகான்ட்ரா செடியின் ஆயுளை நீட்டிக்கவும் ஒரு காப்பீடு போன்றதாகும். தண்ணீர் ஊற்றும் ஒவ்வொரு முறையும் அது தடையின்றி வெளியேறுகிறதா என்பதை உறுதி செய்வது தோட்டக்கலையின் அடிப்படையான விதியாகும். 3 மாதங்களுக்குப் பிறகு டைகான்ட்ரா செடி அசுர வளர்ச்சியடையத் தொடங்கும் காலகட்டம் என்பதால் அதற்கு அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படும். இந்த ஆற்றலை வழங்குவதுதான் உரங்களின் வேலை. ஆனால் எந்த வகையான உரம் இதற்கு சிறந்தது? டைகான்ட்ரா பூக்களை பூக்கும் செடி அல்ல, இது இலைகளுக்காகவே வளர்க்கப்படும் செடி. எனவே இலைகளின் வளர்ச்சிக்குத் தேவையான நைட்ரஜன் சத்து அதிகம் உள்ள உரங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் ஒரு முறை ஒரு நல்ல திரவ உரத்தை தண்ணீரில் கலந்து செடிக்கு கொடுக்க வேண்டும். உதாரணமாக கடல் பாசி உரம் அல்லது சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் இதற்கு மிகச் சிறந்த தேர்வாகும். இது செடிக்கு தேவையான நைட்ரஜனை வழங்குவதோடு மண்ணின் வளத்தையும் மேம்படுத்தும். தொட்டியில் உள்ள மண்ணின் மேல் சிறிதளவு மண்புழு உரத்தையும் தூவிவிடலாம். ஒரு முக்கியமான கட்டுக்கதை என்னவென்றால், அதிக உரம் போட்டால் செடி 2 மடங்கு வேகமாக வளரும் என்பது. ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. அதிகப்படியான ரசாயன உரங்கள் செடியின் மென்மையான வேர்களை எரித்துவிடும். எனவே எப்போதுமே உரத்தின் அளவை பாதியாக குறைத்து ஆனால் தொடர்ந்து சீரான இடைவெளியில் கொடுப்பதுதான் புத்திசாலித்தனமாகும். இந்த நைட்ரஜன் சத்துதான் உங்கள் டைகான்ட்ராவின் இலைகளை பெரியதாகவும் பளபளப்பாகவும் அந்த தனித்துவமான வெள்ளி அல்லது பச்சை நிறத்தை இன்னும் மெருகேற்றிக் காட்டவும் உதவும் முக்கிய காரணியாகும். உணவே மருந்து என்பது செடிகளுக்கும் பொருந்துமல்லவா? நைட்ரஜன் மட்டும் செடிக்கு போதுமா? நிச்சயமில்லை. ஒரு மனிதனுக்கு எப்படி வைட்டமின்களும் தாதுக்களும் தேவையோ அதேபோல செடிகளுக்கும் நுண்ணூட்டச்சத்துக்கள் அல்லது மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் தேவை. குறிப்பாக 3 மாத வயதில் செடியின் இலைகள் அதன் உண்மையான நிறத்தை வெளிப்படுத்தத் தொடங்கும். உங்கள் டைகான்ட்ரா செடியின் இலைகள் வெளிர் நிறமாகவோ அல்லது நரம்புகள் மட்டும் பச்சையாகவும் இலைகள் மஞ்சளாகவும் இருந்தால் செடிக்கு இரும்புச் சத்து மற்றும் மெக்னீசியம் குறைபாடு உள்ளது என்று அர்த்தம். இதை சரி செய்ய எப்சம் உப்பை பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணீரில் 1 தேக்கரண்டி எப்சம் உப்பை கலந்து மாதத்திற்கு ஒரு முறை செடியின் இலைகள் மீது ஸ்ப்ரே செய்து மண்ணிலும் ஊற்றலாம். இது செடியின் இலைகளில் உள்ள பச்சையத்தை அதிகரித்து இலைகளை மிக அடர்த்தியான நிறத்திற்கு மாற்றும். வெள்ளி நிற டைகான்ட்ரா என்றால் அந்த இலைகளில் உள்ள சிறிய ரோமங்கள் போன்ற அமைப்பு சூரிய ஒளியில் பளபளக்க இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் மிகவும் அவசியம். பலரும் நைட்ரஜன் உரங்களை மட்டுமே நம்பியிருப்பார்கள். ஆனால் இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் தான் செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் தாங்கி வளரக்கூடிய வலிமையை தருகின்றன. செடியின் ஒட்டுமொத்த அழகையும் பொலிவையும் தீர்மானிப்பது இந்த சிறிய அளவிலான தாதுக்கள்தான் என்பதை எப்போதுமே கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சூரிய ஒளி. டைகான்ட்ரா எந்த அளவுக்கு சூரிய ஒளியை விரும்பும்? 3 மாத வயதில்
செடியை நீங்கள் எங்கு வைக்கிறீர்கள் என்பது அதன் வளர்ச்சியை பெருமளவு தீர்மானிக்கும். வெள்ளி நிற டைகாண்ட்ராவிற்கு முழுமையான சூரிய ஒளி தேவை. ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முதல் 8 மணி நேர நேரடி சூரிய ஒளி கிடைத்தால் மட்டுமே அதன் இலைகள் அந்த கவர்ச்சியான வெள்ளி நிறத்தை பெறும். நிழலில் வைத்தால் இலைகள் பச்சை நிறமாக மாறிவிடும். மேலும் செடியின் கிளைகள் ஒல்லியாகவும் பலவீனமாகவும் வளரும். ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒரு நர்சரியில் இருந்தோ அல்லது வீட்டுக்குள்ளோ செடியை வளர்த்து வந்திருந்தால் அதை எடுத்தவுடன் நேராக சுட்டெரிக்கும் வெயிலில் வைக்கக்கூடாது. அது செடியின் இலைகளை கருகச் செய்துவிடும். நாம் வெயிலில் போகும்போது எப்படி சன்ஸ்கிரீன் பயன்படுத்துகிறோமோ அதேபோல செடிக்கும் ஒரு பாதுகாப்பு தேவை. முதல் சில நாட்களுக்கு காலை வெயிலில் மட்டும் வைத்து பின்னர் படிப்படியாக நேரத்தை அதிகரித்து செடியை முழு சூரிய ஒளிக்கு பழக்கப்படுத்த வேண்டும். பச்சை நிற டைகாண்ட்ராவாக இருந்தால் அதற்கு வடிகட்டிய சூரிய ஒளி அல்லது பகுதி நிழல் போதுமானது. வெயில் அதிகமாக இருக்கும் கோடை காலங்களில் நண்பகல் வெயிலில் இருந்து செடியை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். சரியான வெளிச்சம்தான் உங்கள் செடியின் உணவுத் தொழிற்சாலையான ஒளிச்சேர்க்கையை தூண்டி செடியை ஒரு பச்சை பந்து போல உருமாற்றும். சூரிய ஒளியைப் பற்றி பேசும்போது இலைகளில் ஏற்படும் வெயில், தீக்காயங்களை அல்லது சன்பர்ன் பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். செடிக்கு 3 மாதங்கள் ஆகும்போது அதன் இலைகள் மிகவும் மென்மையாக இருக்கும். சில நேரங்களில் இலைகளின் ஓரங்களில் காப்பி நிறத்திலோ அல்லது சாம்பல் நிறத்திலோ காய்ந்த தழும்புகள் தோன்றும். இதை பலரும் ஏதோ நோய் என்று நினைத்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிப்பார்கள். ஆனால் உண்மையில் அதிகப்படியான வெயிலால் இலைகள் கருகிப் போனதன் அறிகுறியே இதுவாகும். குறிப்பாக தொட்டியில் ஈரப்பதம் இல்லாதபோது கடும் வெயிலில் செடியை வைத்தால் இந்த நிலை ஏற்படும். இதை தவிர்க்க கோடை காலங்களில் மதிய வேளையில் செடியின் மேல் ஒரு சிறிய நிழல் வலையை அமைக்கலாம் அல்லது அதிக வெயில் படாத இடத்திற்கு தொட்டியை மாற்றி வைக்கலாம். மேலும் முந்தைய நாள் மாலையிலேயே செடிக்கு நன்றாக தண்ணீர் ஊற்றிவிட்டால் அடுத்த நாள் வெயிலின் தாக்கத்தை செடியால் எளிதாக தாங்கிக் கொள்ள முடியும். வெயிலில் கருகிய இலைகள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பாது. எனவே அந்த இலைகளை உடனடியாக கத்தரித்து எடுத்து விடுவது நல்லது. அப்படி செய்தால் தான் செடி தன்னுடைய ஆற்றலை புதிய இலைகளை உருவாக்குவதில் செலுத்தும். உங்கள் செடியை உங்கள் குழந்தை போல நினைத்துக் கொள்ளுங்கள். சுட்டெரிக்கும் வெயிலில் அதை தவிக்க விடமாட்டீர்கள் அல்லவா? அதே அக்கறை செடிகளுக்கும் தேவை. டைகாண்ட்ரா செடியின் வளர்ச்சிக்கு ஈரப்பதம் அல்லது ஹுமிடிட்டி எந்த அளவுக்கு முக்கியம் என்று பார்ப்போம். காற்றில் உள்ள ஈரப்பதம் தொட்டி மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை விட மிகவும் முக்கியமானது. இந்த செடிகள் வறண்ட காற்றை விட லேசான ஈரப்பதம் கலந்த காற்றையே அதிகம் விரும்புகின்றன. உங்கள் வீட்டின் சுற்றுப்புற காற்று மிகவும் வறண்டு காணப்பட்டால் இலைகளின் ஓரங்கள் சுருங்கிப் போகும். இதைச் சமாளிக்க தினமும் காலை அல்லது மாலை வேளைகளில் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை பயன்படுத்தி செடியின் இலைகள் மீது லேசாக தண்ணீரை தெளித்து விடலாம். இது செடிக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். மற்றொரு சிறந்த வழி என்னவென்றால் தொட்டிக்கு அடியில் உள்ள தட்டில் சிறிய கூழாங்கற்களை போட்டு அதில் தண்ணீர் நிரப்பி வைப்பதாகும். தொட்டி நீரின் மேல் படாமல் கற்களின் மேல் இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் ஆவியாகும்போது செடியைச் சுற்றி ஒரு ஈரப்பதமான சூழல் உருவாகும். ஏசி அறைகளில் இந்த செடியை வளர்த்தால் காற்று மிகவும் வறண்டு போக வாய்ப்புள்ளது. அந்த மாதிரி நேரங்களில் ஹியூமிடிஃபையர் பயன்படுத்துவது நல்ல பலனை தரும். மழை காலங்களில் செடி எப்படி மிக வேகமாக பசுமையாக வளர்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதே போன்ற ஒரு சூழலை நாம் செயற்கையாக உருவாக்கும்போது 3 மாத வயதான செடியின் வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும். இலைகள் பெரியதாகவும் தொடுவதற்கு மென்மையாகவும் மாறும். ஈரப்பதத்தை பற்றி பேசும் அதே வேளையில் பூஞ்சை நோய்கள் அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் குறித்தும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3 மாதங்களில் செடி தொட்டியை மூடி அடர்த்தியாக வளரத் தொடங்கும். இந்த அடர்த்தி காரணமாக மண்ணுக்கும் செடிக்கும் இடையில் காற்றோட்டம் குறைந்து அங்கு பூஞ்சை தொற்றுகள் மிக எளிதாக உருவாகும். ஒரு பொதுவான கட்டுக்கதை என்னவென்றால் செடியின் இலைகள் எப்போதும் ஈரமாக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் இலைகளின் மேல் தொடர்ந்து தண்ணீர் தேங்கியிருந்தாலோ அல்லது இரவு நேரங்களில் இலைகள் ஈரமாக இருந்தாலோ பவுடரி மைல்டியூ எனப்படும் வெள்ளை நிற மாவு பூஞ்சை நோய் எளிதில் தாக்கும். இலைகளின் மேல் வெள்ளை நிறத்தில் பவுடர் தூவியது போல இருந்தால் அது இந்த பூஞ்சையின் அறிகுறியாகும். இதைத் தடுக்க எப்போதுமே செடியின் அடிப்பகுதியில் மண்ணை ஒட்டி தண்ணீர் ஊற்றுவது சிறந்தது.
மேலிருந்து ஊற்றுவதை தவிர்க்கவும். செடியின் கிளைகள் மிக மிக அடர்த்தியாக இருந்தால் உள்ளே காற்று செல்வதற்காக ஆங்காங்கே சில பழைய இலைகளை கத்தரித்து விடலாம். ஒருவேளை பூஞ்சை நோய் தாக்கிவிட்டால் வேப்ப எண்ணெய் கரைசலை தண்ணீரில் கலந்து ஸ்ப்ரே செய்வது ஒரு சிறந்த இயற்கையான தீர்வாகும். நோய்களை வந்தபின் குணப்படுத்துவதை விட வருமுன் காப்பதே தோட்டக்கலையின் மிகச்சிறந்த அணுகுமுறையாகும். சரியான காற்றோட்டத்தை உறுதி செய்வதன் மூலம் 90% நோய்களை நாம் தவிர்த்துவிட முடியும். 3 மாத வயதான செடியை தாக்கும் பூச்சிகளைப் பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் டைகாண்ட்ரா அழகாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென இலைகள் சுருங்கிப் போனாலோ அல்லது இலைகளின் அடியில் சிறிய சிலந்தி வலைகள் போன்ற அமைப்பு காணப்பட்டாலோ அது ஸ்பைடர் மைட்ஸ் எனப்படும் சிலந்திப் பேன்களின் தாக்குதலாக இருக்கலாம். மேலும் இலைகளின் சாற்றை உறிஞ்சும் அசுவினிப் பூச்சிகளும் அல்லது ஆஃபிட்ஸ்களும் இந்த செடியை அதிகம் தாக்கும். இந்த பூச்சிகள் செடியின் சத்துக்களை உறிஞ்சி சில வாரங்களிலேயே செடியை முழுமையாக அழித்துவிடும். இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிப்பது மிக முக்கியம். வாரம் ஒருமுறை உங்கள் செடியின் இலைகளின் அடிப்பகுதியை திருப்பிப் பாருங்கள். அங்கு சிறிய நகரும் புள்ளிகள் தெரிந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1 லிட்டர் தண்ணீரில் 1 ஸ்பூன் வேப்ப எண்ணெய் மற்றும் சில துளிகள் லிக்விட் சோப் கலந்து மாலை வேளையில் செடி முழுவதும், குறிப்பாக இலைகளின் அடியில் படும்படி நன்றாக ஸ்ப்ரே செய்ய வேண்டும். ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், ஏனெனில் அவை செடியின் மென்மையான இலைகளை பாதிக்கும். செடியை ஆரோக்கியமாக வைத்திருப்பதே பூச்சிகளை தடுப்பதற்கான சிறந்த வழியாகும். சத்துக்கள் குறைந்த பலவீனமான செடிகளை தான் பூச்சிகள் முதலில் தாக்கும். எனவே உங்கள் செடியின் மருத்துவர் நீங்கள்தான் என்பதை உணர்ந்து தொடர்ந்து அதை கண்காணித்து வாருங்கள். தொட்டிக்குள்ளிருக்கும் காற்று ஓட்டம் குறித்து நாம் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். செடி 3 மாதங்களை எட்டும்போது தொட்டியின் மேற்புறம் முழுவதும் இலைகளால் மூடப்பட்டுவிடும். இதன் காரணமாக தொட்டிக்குள் உள்ள மண்ணுக்கு நேரடியாக காற்றோட்டம் கிடைக்காது. இது வேர்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. இதை சரிசெய்ய செடியின் அடிப்பகுதியில், அதாவது மண்ணை ஒட்டியுள்ள சில பழைய மற்றும் பழுத்த இலைகளை கத்தரிக்கோலால் கவனமாக வெட்டி எடுத்து விடுங்கள். இப்படிச் செய்வதால் செடியின் மேல் பகுதி அடர்த்தியாக இருந்தாலும் வேர் பகுதிக்குத் தேவையான காற்று எளிதாகச் செல்லும். இதை கிரவுண்ட் கிளீனிங் என்று சொல்வார்கள். ஒரு அடர்ந்த காட்டுக்குள் காற்று நுழைய முடியாதபோது அது எப்படி புழுக்கமாக இருக்குமோ அதே நிலைதான் உங்கள் தொட்டிக்குள்ளும் ஏற்படும். மாதம் ஒரு முறை உங்கள் செடியை நன்கு ஆராய்ந்து உள்ளே காய்ந்து போன கிளைகள் அல்லது அழுகிய இலைகள் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றிவிட வேண்டும். இந்த சிறிய செயல்முறை பூஞ்சை நோய்களை தடுப்பது மட்டுமின்றி செடி மேலும் புதிய கிளைகளை உருவாக்குவதற்கான இடத்தையும் அமைத்துக் கொடுக்கிறது. வெளியில் பார்ப்பதற்கு செடி எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதே அளவு உள்ளேயும் அது சுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அதே போல செடியின் வீடான தொட்டியையும் சுத்தமாக பராமரிப்பது மிக அவசியமாகும். டைகாண்ட்ரா செடியின் கொடிகளை சரியான திசையில் வழிநடத்துவது அல்லது ட்ரெய்னிங் செய்வது எப்படி என்று இப்போது பார்ப்போம். 3 மாதங்களில் செடியின் கிளைகள் தொட்டியை விட்டு வெளியே தொங்கத் தொடங்கும். பல நேரங்களில் எல்லா கிளைகளும் தொட்டியின் ஒரே பக்கமாக சாய்ந்து வளரும். இதனால் தொட்டியின் ஒரு பக்கம் அடர்த்தியாகவும் மறுபக்கம் காலியாகவும் அசிங்கமாகத் தெரியும். இதை தவிர்க்க செடியின் கிளைகளை நாமே சரியான திசையில் பரப்பிவிட வேண்டும். வளர்ந்து தொங்கும் கிளைகளை மெதுவாக எடுத்து தொட்டியின் காலியாக உள்ள பகுதியின் மேல் படும்படி வையுங்கள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல சில கிளைகளை மண்ணில் படும்படி ஊசிகளைக் கொண்டு குத்தி வைத்தால் தொட்டி முழுவதும் செடி சீராக பரவி வளரும். ஒரு அழகான நீர்வீழ்ச்சி என்பது எல்லா பக்கங்களிலும் சமமாக கொட்ட வேண்டும் அல்லவா? அதே போலத்தான் உங்கள் தொங்கும் தொட்டியும் இருக்க வேண்டும். செடி வளரும்போது தொட்டியை வாரத்திற்கு ஒரு முறை சிறிது திருப்பி வையுங்கள். இப்படிச் செய்வதால் செடியின் அனைத்து பக்கங்களுக்கும் சமமான சூரிய ஒளி கிடைக்கும். செடியும் எல்லா திசைகளிலும் சீராக வளரும். செடி தானாகவே அழகாக வளரும் என்று நம்பியிருக்காமல் ஒரு சிற்பியைப் போல நீங்களே உங்கள் செடியின் வடிவத்தை செதுக்கத் தொடங்குங்கள். இந்த சிறிய ஈடுபாடுதான் உங்கள் தோட்டத்தை மற்றவர்களின் தோட்டத்திலிருந்து தனித்துக் காட்டப் போகிறது. நாம் இதுவரை செய்த பராமரிப்புகளின் பலனாக செடியில் ஏற்படும் இயற்கையான மாற்றங்களை புரிந்து கொள்வது அவசியம். டைகாண்ட்ராவில் பழைய இலைகள்
பழுத்து உதிர்வது ஒரு இயற்கையான நிகழ்வே. கீழ்மட்டத்தில் உள்ள சில இலைகள் மஞ்சளாகி உதிர்வதை பார்த்து நீங்கள் பயப்படத் தேவையில்லை. செடி வளர வளர தன் முழு ஆற்றலையும் புதிய கிளைகளுக்கும் இலைகளுக்கும் அனுப்புவதற்காக பயனற்ற பழைய இலைகளை அதுவே தானாக கைவிடும். ஆனால் செடியின் மேல் பகுதியில் உள்ள இளமிலைகள் மஞ்சளானால் மட்டுமே நீங்கள் கவலைப்பட வேண்டும். எனவே தொட்டியில் உதிர்ந்து கிடக்கும் காய்ந்த இலைகளை அவ்வப்போது அப்புறப்படுத்தி விடுங்கள். அந்த இலைகள் மண்ணிலேயே கிடந்து மட்கினால் அது தேவையற்ற பூச்சிகளையும் நோய்களையும் ஈர்க்கும் ஒரு குப்பைத் தொட்டியாக மாறிவிடும். உங்கள் செடிக்கு ஒரு நல்ல குளியல் தேவைப்படும் போது சாதாரண தண்ணீரை ஒரு ஸ்ப்ரேயர் மூலம் அடித்து இலைகளில் உள்ள தூசிகளை கழுவி விடலாம். தூசிகள் இலைகளின் துளைகளை அடைத்துக் கொண்டால் செடியால் சுவாசிக்க முடியாது. இலைகள் சுத்தமாக இருக்கும்போது செடியின் ஒளிச்சேர்க்கை செயல்பாடு மிக வேகமாக நடக்கும். இது போன்ற மிகச்சிறிய ஆனால் அடிப்படையான பராமரிப்பு முறைகள்தான் ஒரு செடியின் நீண்ட ஆயுளுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன. பொறுமையும் தொடர்ச்சியான கவனிப்பும் தான் தோட்டக்கலையின் உண்மையான ரகசியங்களாகும். இறுதியாக 3 மாதங்களில் நீங்கள் செய்யும் இந்த அனைத்து பராமரிப்புகளும் 4வது மற்றும் 5வது மாதங்களில் எத்தகைய பிரம்மாண்டமான முடிவுகளை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். நீங்கள் தொட்டியை சரியாக மாற்றி மண்ணை தளர்வாக்கி நுனிகளை கிள்ளிவிட்டு சரியான வெளிச்சமும் உரமும் கொடுத்திருந்தால் அடுத்த சில வாரங்களிலேயே ஒரு மேஜிக் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். செடியின் கிளைகள் மிக வேகமாக நீண்டு தொட்டியை முழுமையாக மறைத்து ஒரு அழகான வெள்ளி நாடா போல கீழே தொங்கத் தொடங்கும். ஒவ்வொரு கிளையிலும் நூற்றுக்கணக்கான புதிய இலைகள் தோன்றி அது ஒரு அடர்த்தியான திரையாக மாறும். உங்கள் பால்கனியில் அல்லது தோட்டத்தில் இந்த செடி காற்றில் அசையும் போது கிடைக்கும் மனநிறைவிற்கு அளவே இல்லை. இப்போது நீங்கள் படும் சிறு சிறு சிரமங்கள் அனைத்தும் அந்த அற்புதமான காட்சியை காணும்போது மறைந்துவிடும். பலரும் இந்த 3 மாத கடினமான காலகட்டத்தில்தான் செடியை சரியாக பராமரிக்காமல் கோட்டை விட்டு விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் இப்போது தெரிந்து கொண்ட இந்த ரகசியங்கள் மூலம் உங்கள் டைகாண்ட்ரா நிச்சயம் ஒரு கண்காட்சியில் வைக்கும் அளவுக்கு பிரம்மாண்டமாக வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து உங்கள் செடியை கண்காணியுங்கள், அதன் மொழியை புரிந்து கொள்ளுங்கள். அது நிச்சயம் தனது அழகால் உங்களுக்கு நன்றி சொல்லும். நண்பர்களே, 3 மாத வயதான டைகாண்ட்ரா செடியை எப்படி ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி போல மாற்றுவது என்பதற்கான அனைத்து ரகசியங்களையும் இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். தொட்டி மாற்றுவதில் ஆரம்பித்து மண்ணின் கலவை நுனிகளை கிள்ளி விடுவதன் முக்கியத்துவம் மற்றும் சரியான நீர் மற்றும் உரம் மேலாண்மை என அனைத்தையும் நாம் விரிவாக பார்த்துவிட்டோம். இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பலரும் வீணாகப் போகும் என்று நினைக்கும் அந்த சிறிய கிளைகளை பயன்படுத்தி தொட்டியை முழுமையாக நிரப்பும் அந்த லேயரிங் தந்திரம்தான். இது உங்கள் செடியின் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையப் போகிறது. ஞாபகம் வையுங்கள், அதிக உரம் அல்லது அதிக தண்ணீர் செடியை வேகமாக வளர்க்காது. சரியான நேரத்தில் கொடுக்கப்படும் சரியான கவனிப்பு மட்டுமே உங்கள் செடியை காப்பாற்றும். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட குறிப்புகளை உங்கள் செடியில் முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அப்படியானால் மறக்காமல் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் தோட்டக்கலை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் டைகாண்ட்ரா செடியை நீங்கள் வீட்டுக்குள் வளர்க்கிறீர்களா அல்லது வெளியில் பால்கனியில் வளர்க்கிறீர்களா? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.